வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அறிவு பாக்ஸ். இன்று நாம் கேட்க போறது ஒரு சூப்பரான தெனாலிராமன் கதை. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஒரு நாள் விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு அரபு நாட்டு அரசர் ஒரு அழகான ரோஜா செடியை பரிசாக அனுப்பினார். அரசர் அதை அரண்மனை தோட்டத்தில் நட்டு வைத்தார். சில நாட்களில் அந்த செடியிலிருந்து பெரிய பெரிய ரோஜா மலர்கள் மலர ஆரம்பித்தது. ஒரு நாள் தெனாலிராமனின் மகன் தோட்டம் பக்கம் வந்தான். அவன் மலர்களை பார்த்ததும் அம்மாவுக்கு பரிசாக கொடுக்கலாம் என்று நினைத்து சில மலர்களை பறிக்க ஆரம்பித்தான். இவன் அரசரின் மலர்களை திருடுகிறான். உடனே காவலர்கள் அவனை பிடித்து அரசரிடம் அழைத்துச் சென்றனர். செல்லும் வழியில் தெனாலிராமன் அவர்களை பார்த்து கேட்டார், என் மகனை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? உங்கள் மகன் ரோஜா மலர்களை திருடியதாக பிடிக்கப்பட்டார். அவன் கையில் மலர்கள் இருந்தது பாருங்கள். தெனாலிராமன் உடனே ஒரு யோசனை செய்தார். தன் மேலாடையை கழற்றி மகன் மேல் போர்த்திவிட்டார். மகனுக்கும் புரிந்தது. அவன் மெதுவாக மலர்களை சாப்பிட ஆரம்பித்தான். அரண்மனைக்கு வந்ததும் காவலர்கள் அரசரிடம் சொன்னார்கள், அரசே, இவன் ரோஜா மலர்களை திருடினான், தண்டனை கொடுக்க வேண்டும். அரசர் சிறுவனை பார்த்தார். உன் கைகளை காட்டு. சிறுவன் கைகளை காட்டினான். ஆனால் கைகளில் ஒன்றுமில்லை. அரசர் ஆச்சரியப்பட்டார். மலர்கள் எங்கே போனது? அரசே, நான் மலர்கள் எதுவும் பறிக்கவே இல்லை. இந்த காவலர்கள் என் தந்தையை தவறாக குற்றம் சாட்டுகிறார்கள். அரசர் கோபப்பட்டார். அப்போ நீங்கள் தவறாக பிடித்திருக்கிறீர்கள், போங்கள். காவலர்கள் தலை குனிந்து சென்றார்கள். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே மகனை அழைத்துச் சென்றார். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் எப்போதும் நம்மை காப்பாற்றும். குழந்தைகளே, இந்த தெனாலிராமன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அறிவு பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். பை பாய்.